செய்வோம். அன்பும் இறக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காரன் என்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவரை கண்டடைவர் என்ற வார்த்தையின்படியே முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் எல்லாவற்றிலும் தசமமாக தரணும், நேரத்திலும் நாங்கள் தர விரும்புகிறோம். முதலாவது எழுந்த உடனே கர்த்தருடைய பார்வையிலும் கர்த்தருடைய பாதத்திலும் நாங்கள் விழுந்து ஸ்தோத்தரித்து துதித்து ஜெபித்து எழுந்திருக்கவும் வேதத்தை வாசித்து எழுந்திருக்கவும் உதவி செய்து அதற்கான ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணியை போல காத்தீர். புதிய வாரத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த வாரமும் புதிய புதிய செய்திகளை, புதிய புதிய அதிசயங்களை, புதிய புதிய ஆசீர்வாதங்களை, புதிய புதிய சுகங்களை, ஆரோக்கியங்களை, புதிய புதிய பாதைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன் என்று பாடி பாடலாம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக தோணிக்குதே. அத்தி மரம் துளிர் வீடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவே. அத்தி மரம் துளிர் வீடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக தோணிக்குதே. கஷ்டம் எல்லாம் தொலையும் போனால் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னான். கஷ்டம் எல்லாம் தொலையும் போனால் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னான். ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அளித்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அளித்திடுவார். தேவ சத்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக தோணிக்குதே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உம் சித்தமே நிறைவேற வேண்டும். அவருக்குரிய வரங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் சரீரத்திற்கு வேண்டிய சுகமும் ஆரோக்கியமும், என் மனதிற்கு வேண்டிய சமாதானமும் சந்தோஷம், பிள்ளை செல்வம், குழந்தை செல்வம், உலக செல்வம், உலக ஆஸ்தியும்
நல்ல வாழ்க்கை துணையும், ரட்சிப்பும், பாவம் மன்னிப்பும், நித்திய ஜீவனும் எங்களுக்கு தாங்க. இன்னும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறவர்கள் பெரிய இருளில் இருந்து பெரிய வெளிச்சத்தை காணும்படியான கிருபையை தார். கொடியில இருக்கிறவங்க அரியணையில அமரும்படியான கிருபையை தார். பல வியாதிகள் மத்தியிலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள், பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குளிர்காலங்களில் அநேக வியாதிகள், பலவிதமான வியாதிகள், எல்லா வியாதிகளுக்கும் ஒரே மருந்து யெகோவா ரஃபா, சுகமளிக்கும் தேவன். நீ சுகமளிப்பீரா? என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கிற கர்த்தர். காணாவூர் திருமணத்தில் வெறும் கச்சாடிகள் 6 கச்சாடிகளில் கர்த்தர் அற்புதம் செய்தீரப்பா. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீர். அது எப்பொழுது மாறினது என்று கூட தெரியாத அளவுக்கு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கினீர். அப்படியே எங்கள் வாழ்க்கை நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். தகப்பன், தாய், பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்போர் அனைவரும் ஆசீர்வதி. வீசாக்காக காத்திருக்கவங்க, வெளிநாட்டிலிருந்து பார்க்குறவங்க, 40-30 வயதாச்சு திருமணம் ஆகல என்று கண்ணீரோடு இருக்கிறவங்க, கர்த்தர் இப்பொழுது ஒரு நல்ல செய்தி இளையேசர் வழியாக வரட்டும். ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டு வேதனையோடு கூட காத்திருக்கிறவங்க, ஒரு சிறு குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த குழந்தைக்கு ஏதோ டெஸ்ட், பலவித டெஸ்ட் எடுத்தாங்க. இறுதியிலேருந்து வர டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. கர்த்தருடைய கரம் இருந்து ரிப்போர்ட் எழுதுகிறவங்க நீங்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளையின் ரிப்போர்ட்டை நீங்கள் ஒன்றுமில்லைன்னு எழுதி கொடுங்க, ஒன்றுமில்லைன்னு எழுதி கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள் அநேகர் உண்டு. 5 அப்பம் 2 மீனை போல அநேகர் தாங்குறாங்க. கர்த்தர் அந்த குடும்பங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை வைங்க. என் நாமத்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே நான் பலனை கொடுப்பேன்னு சொன்னவர். தீர்க்கதரிசி கேட்ட பலன் உங்களுக்கு கொடுக்கும்படியா கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஊழியத்து காலை ஜெபத்திற்கு ஏற்ற பலன் கொடுக்கிற உங்களுக்கும் சாரும். ஒருவேளை இந்த பலன் கர்த்தர் எனக்கு மாத்திரமல்ல, இதை தாங்குகிற உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுப்பார். அதுதான் அதிகாலை ஊழியத்திற்கு என்று பலன், ஜெபத்திற்கான பலன். கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஏன்னா அநேகரை தூண்டுவேன், அநேகர் உதவி செய்யட்டும். முக சித்தமானார். நான் சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு போகிற வாய்க்கால்களை ஏற்படுத்தி தார், புதிய வழியை திறந்து தார். இது ஒரு ஆசைதான். 26 ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசைதான். ஏன் நாம் ஒரு சிறு கூட்டத்தில் சிறு வட்டத்தில் இருக்க வேண்டும்? ஏன் நம்ம தொலைக்காட்சிகளை போய் அநேகர் பார்க்கும்படியாய் கொண்டு வரக்கூடாது? இந்த ஆசையை மாலை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறோம். ஆனால் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, போன வாரம் முழுசும் அந்த 26ஆம் ஆண்டு வாக்குத்தத்தங்களை பார்த்து கொண்டு வந்தோம். ரீகேப் மாதிரி. கோடா கோடியாய் பெருகுவாய், பெருகுவாய். பாயிண்ட் நம்பர் 1, கோடா கோடியாய் பெருகுவாய். 2வது பாயிண்ட், உபாகம் 1 அதிகாரம் 11ஆம் வசனம், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஆனால் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் 1000 முறை. அடுத்து 100. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தார். அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை பெற்றான். பலன் பெறுகிற ஆண்டு. வர வர விருத்தி அடைந்தான். வர விருத்தி அடைகிற ஆண்டு. மகா பெரியவனானான். பெரியவனாகிற ஆண்டு. ஐஸ்வர்யவானுமானான். கர்ப்பமாயிருந்து மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு ரெபெக்காளின் கர்ப்பத்தை திறந்தார்.
இரண்டாவது. மூணாவது 10 மடங்கு தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல படிப்புல, கல்வியில, அறிவில, தெய்வ கிருபையில, வேலைகளில, உயர்வுகளில படிப்படியாய் உயர்த்தி பெரிய ஸ்தானத்துல கொண்டு வந்து 10 மடங்கு சமத்தனாய் மாற்றி, தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது போல உங்கள் காரியத்தையும் ஜெயமாக முடிக்க பண்ணுவார். முதல்ல ரெபெக்காளை பார்த்தோம். இரண்டாவது மோசே ஜனங்களை பார்த்து சொன்ன அந்த செர்மோனியல், அந்த கடைசி நிமிட செய்தி, அதாவது வழி அனுப்புகிற செய்தி, அதில் பார்த்தோம். மூணாவது ஈசாக்கு விதைத்தான். நாலாவது 10 மடங்கு சமத்தனா இருந்த தானியேல். அப்புறம் 5 நான் நிறைய பார்த்தோம். 5 மடங்கு பென்யமீனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் புதையலாக அவன் சாக்குப்பையில வைக்கப்பட்டிருந்தது. அவன் பிளேட்ல 5 மடங்கு சாப்பாடு இருந்தது. தாவீது 5 கூழாங்கலி வைத்திருந்தார். சிறு பிள்ளை 5 அப்பவும் 2 மீனும் வைத்து இருந்தான். அதை கர்த்தருடைய கரத்துல கொடுத்தான். அது 12 கூடை மீதம் எடுத்தாங்க. 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்புறம் 2 பேர் யாக்கோபு மற்றும் யோபு. இப்போ கடைசியா அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1000 பார்க்கலாம். மோசே கடைசியா ஆண்டவர் சொல்ற, நீ பார்த்துக்கோப்பா, இனி நீ போக போதில்லை. அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் செரிமோனி நடக்குது. அந்த சமயத்துல ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல, 400 ஆண்டுகள், குறைந்தது 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த மக்களுக்கு இப்போ அவர் சொன்ன வாக்குத்தத்த மண்ணு அன்று யாத்திராகமத்துல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். உங்களை நான் ஆக்கியபை பண்ண வைப்பேன். உங்களுக்கு நான் அந்த இடத்தை கொடுப்பேன். அவங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன். அங்க ஒரு நிலத்தை கொடுப்பேன். அங்க எல்லா உதவிகளும் நான் இலவசமாய் செய்வேன். இவங்க செய்த தவறுனால அல்லது அவிசுவாசத்தினாலே அநேகராலே, அதாவது அங்க கிளம்பினவங்களால போக முடியல. அவங்களுடைய சந்ததி தான் போறாங்க. அவங்களுக்கு சொல்றாரு கடைசியா 10ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல திரளா இருக்கிறீங்க. நீங்க எப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னதை அவர் செய்வார். ஆமென். இன்னைக்கு 26ல அவர் சொன்னதை உங்களுக்கு செய்வார். சொல்கிறதை செய்கிறவர் என் ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். உங்களை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன் சொன்னவர், கீழாகாமல் மேலாவா என்று சொன்னவர், வாக்குரைத்தவர். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் சொன்னார்னா செய்வார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 times more ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். 1 இல்ல 2 இல்ல, 1000 மடங்கு ஆசீர்வாதம். கையை உயர்த்தி அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே 1000 மடங்குன்னா என்ன? ப்ராப்பர்ட்டி, வேலை, உயர்வு, பணம், வாகனம், பிள்ளைகளுக்கான திருமணம், அவர்களுக்கான பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், கனிதர வாழ்க்கை, விசாலமான இடம், நீடித்த வாழ்வு, நெடுநாளாய் வாழ்கிற கிருபை, வியாதி இல்லாத வாழ்கிற கிருபை,
உங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க சுவாமி என்று நாம் ஜெபிக்கலாம். வேகமாக சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். என்னென்ன ஆயிரம் அப்படின்னு பார்த்தோன்னா பல ஆயிரம் ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் நான் முதல்ல சொன்னது போல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களை மேலே உயர்த்தி தலைவனாய் மாற்றுவார், தலைவியாய் மாற்றுவார். நாட் டெய்ல் பட் ஹெட். இது வரைக்கும் வாளாக இருந்தீங்க, மேல் தலையாய் மாறுவீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பல சொல்ல முடியும். என்னால் யோசேப்பிலிருந்து சொல்ல முடியும். யோசேப்பு, தாவீது, தானியேல், எஸ்தர், இப்படி என்று பலரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டே போக முடியும். எல்லாம் வாழா இருந்தவங்க, தரையில குழியில் இருந்தவங்களை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து, அண்ணால சொல்லலாம். அண்ணால் ரொம்ப டேரிங்கா ஒரு சாங், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற, நான் புழுதியில் இருந்தேன், எனக்கு குழந்தைய கொடுத்து. அதுதான் சொல்றேன், 1000 மடங்கு உயர்த்துவார். அதனால சொல்லுங்க, நீங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, இனி நான் காலாராம கர்த்தர் என்னை தலையாக மாற்றிருக்கிறார். இனி நான் தரையில இல்லாம கர்த்தர் என்னை சிம்மாசனத்துல வைக்க உட்கார வைக்க போகிறார். என் கால்களை வழுவாதபடிக்கு என்னை தாங்க போகிறார். இது வரைக்கும் அந்த தலைமை பொறுப்பு, தலைமை பதவி எனக்கு கொடுக்கப்படவில்லை, பறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு கொடுப்பார். முதல் குறிப்பு. ரெண்டாவது, நீங்க அதை தான் சொன்ன மாதிரியே கானானை சுதந்திரிப்பீங்க. ஒரு லேண்டுக்குள்ளே போவீங்க, ஒரு லேண்ட்ல இடம் வாங்குவீங்க, உங்களுக்கு ஒரு லேண்ட்ல இடம் கொடுக்கப்படும். உங்களுக்கான பாளையத்துல, உங்களுக்கான தெருவில், உங்களுக்கான இடம் உங்களுக்காக கொடுக்கப்படும். அதை நீங்க வாங்குவீங்களோ அல்லது வாங்குறதுக்கு கர்த்தர் பலனை கர்த்தர் கொடுப்பாரோ அது எனக்கு தெரியாது. ஆனா 26ஆம் ஆண்டுல கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, you will possess the land. நீங்க சுதந்திரித்து கொள்வீங்க. அவர் சொல்றாரு, அது என்னவாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி, ஹோம், ஜாப், பிஸ்னஸ், எதுவாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். மூன்றாவது, ஸ்ட்ரென்த். இப்பொழுது இருக்கிற ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் ஆவியானவர் உங்கள் மேல இறங்கும் பொழுது, எப்படி சிம்சோனுக்கு அந்த ஒரு பலன் வந்ததோ அப்படி ஒரு பலன் வரும். காண்டா மிருகத்தின் ஒத்த பலன். கிதியோனுக்கு எப்படி அந்த பலன் வந்தது, அப்படி வரும் கர்த்தருடைய பலன். திருமறையில ஆவியானவர் இறங்கும் பொழுதெல்லாம் அங்க ஒரு பெரிய பலன் வந்தது. ஏசாயில பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார். அது ஓடினாலும் இளைப்படையாது, நடந்தாலும் சோர்ந்து போகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை அடித்து எழும்புவார். renewed strength பிசிக்கலா 45, 50, 60, 70 வயசா இருந்தாலும் கர்த்தர் ஒரு 10 வயது குறைத்து அந்த பலனை கொடுப்பார். அவன் சொன்னான், காலை எனக்கு 80 வயது, எஸ், ஆனால் 40 வயதிலிருந்து அதே பலன் எனக்கு இப்பொழுது இருக்கிறது. அந்த மலை தேசத்தை தாங்க. 120 வயசு மோசேக்கு கண் இருள் அடையவில்லை, அவன் நோய் வாய்ப்பட்டு சாகல, ஸ்ட்ரென்த் இருந்த. கடைசியாக அவரே 1000 மடங்கு சுகத்தை கொடுக்கிறவர். பிகாஸ் இஸ் a healer. யெகோவா ரஃபா. எக்ஸோடஸ் 15:26 யாத்திராகமம் 15:26 நானே உன் பரிகாரியம் கர்த்தர், எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன்.
ஒன்றும் உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிடும், 1000 மடங்கு சுகமாயிடும். ஜெபம் செய்யும். அன்பு இறக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை ஊழியத்தை ஆரம்பித்து ஆண்டவரை நீ நடத்தி வருகிற பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் 1000 மடங்கு குறித்து நாங்கள் சில வார்த்தைகளை கேட்டோம், அநேகம் இருக்கிறது. எனவே அதில் இருந்த 5 குறிப்புகள், 4 குறிப்புகளை சொன்னேன். கர்த்தாவே, அந்த குறிப்புகளின்படியே நீ நடத்துங்க சுவாமி. நியூடு ஸ்ட்ரென்த்து, நிறைய ப்ராசஸ், நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆண்டவரே. நெடுநாளாய் வாழ்ந்து சுகமாக இருக்க வேணும். அப்படி பல கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.